திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் அதிகரித்து வருகிற, அதுவும் பெண்கள் மத்தியில் அதிகரித்து வருகிற கருப்பை வாய் புற்றுநோய், இது தடுக்கப்படுவதற்காக தமிழக அரசு அநேக மருத்துவ சிகிச்சை முறைகள் மற்றும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் தற்போது HPV என்று சொல்லப்படுகிற தடுப்பூசியை, அதாவது பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசியை 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக வழங்குகிற ஒரு திட்டத்தை மகளிர் உச்சி மாநாட்டில் சென்னையில் இதை அதிகாரப்பூர்வமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஏற்கனவே இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அதிக அளவிலே பெண்கள் மத்தியிலே பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்றும் அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்கவும் இது குறைக்கப்படவும் நாம் ஜெபித்தோம். தற்போது இளம் சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி வழங்குவதன் மூலமாக அதிகப்படியான மருத்துவ செலவில்லாதபடிக்கு இதை தடுத்து நிறுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியும். ஆகவே இது வரும் நாட்களிலே இன்னமும் செயல்படுத்தப்படும் பொழுது இந்த கருப்பை வாய் புற்றுநோயை நாம் அகற்றிவிட இது இன்னமும் பேருதவியாக இருக்கும். பெண்கள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வகை புற்றுநோய்க்கான ஒரு தீர்வை காண்பதற்கு நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். சுமார் 14,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த HPV தடுப்பூசியை சுமார் 3.39 லட்சம் சிறுமிகள் இதன் மூலமாக பெற்று பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் இதற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, தற்போது இதற்காக தமிழக அரசானது சுமார் 36 கோடி ரூபாயை செலவு செய்ய இருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் சரியாக செயல்படுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். இதில் எந்த ஒரு தடங்களும் இல்லாதபடி இதற்கு உரியவர்கள், அதாவது இந்த ஊசியை கண்டிப்பாக பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் இதை பெறுவதற்கும் இது நிமித்தமாக எந்த ஒரு பக்க விளைவோ பாதிப்போ இல்லாதபடிக்கு ஒவ்வொரு சிறுமிகளும் இதனால் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தர, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் முற்றிலும் நம்முடைய தமிழகத்திலிருந்து, குறிப்பாக பெண்களிடத்திலிருந்து அகற்றப்பட கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, தற்போது ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை இந்த 4 மாவட்டங்களிலும் இந்த நோயின் பாதிப்பு அதிகமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு முதலாவதாக இங்கு சோதனை நடத்தப்பட்டு இங்கு இந்த ஊசி செலுத்தப்படுவதற்கு காரியங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். அதையும் கர்த்தர் செய்து கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற பெண்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய இந்த கருப்பை வாய் புற்றுநோய், ஆண்டவர், இதனுடைய பாதிப்பு குறைக்கப்படவும் இதனால் உண்டாகிற மரணங்கள் தடுக்கப்படவும் கடந்த நாட்களே நாங்கள் ஜெபித்தோம். இப்பொழுது எங்களுடைய தமிழக அரசாங்கம் இதற்காக எடுத்திருக்கிற எல்லா மருத்துவ சிகிச்சை முறைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மருத்துவத்துறை இதை சரியாக, சுகாதாரத்துறை இதை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கொடுத்து, ஆண்டவரே, இதில் எந்த ஒரு முறைகேடும் நடைபெறாமல் இந்த ஊசி தேவையான இளம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியாக செலுத்தப்பட எந்த பக்க விளைவும் வராதிருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் பயன்படுகிற 3.39 லட்சம் ஆண்டவரே இளம் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை அறிமுகப்படுத்த நீங்க கிருபை பாராட்டி எங்களுடைய அரசாங்கத்தை பயன்படுத்துகிற நல்ல கிருபைக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டுமல்ல தகப்பனே, ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலே ஆண்டவரே இந்த நோயின் பாதிப்பு குறைக்கப்பட, ஆண்டவரே, தொடர்ந்து இது எங்களுடைய அரசாங்கத்தால் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.